வணக்கம் ரவி. எனக்காக உங்களால சில நிமிஷங்கள் ஒதுக்க முடியுமா? ஓ கண்டிப்பா. அவசரமா? ரொம்ப பதட்டமா பேசுறீங்க. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் பாதுகாப்பா சட்டத்துக்கு உட்பட்டு வண்டி ஓட்டுறவன்னு உங்களுக்கே தெரியும்ல. இன்னைக்கு காலையில வழக்கம் போல வண்டியில ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க வழியில ஒரு திருப்பத்துல திடீர்னு ஒருத்தர் வேகமா வந்து பைக்ல திரும்பினாரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சரியான சமயத்துல பிரேக் போட்டதால அந்த இடத்துல நடக்க இருந்த ஒரு பெரிய விபத்து நிச்சயமா தவிர்க்கப்பட்டது. எந்த அசம்பாவிதமும் நடக்காம இருந்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஒருவேளை விபத்து நடந்திருந்தா என்னவாயிருக்கும்? அந்த இழப்பீட்டை நான் எப்படி சரி செஞ்சிருப்பேன்? என்னோட இன்சூரன்ஸ் பாலிசி எங்க இருக்கு? அது செல்லுமா செல்லாதா? அது மட்டும் இல்ல, பாலிசி சம்பந்தப்பட்ட எந்த தகவலும் ஆவணமும் எவ்வளவு தேடியும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதான் குழப்பமா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கும்போது பாலிசி எடுத்ததோ இல்ல அதை புதுப்பிச்சதோ எனக்கு ஞாபகமே இல்லை. ஒருவேளை அந்த வண்டியை நான் மட்டும் இடிச்சிருந்தா என்னவாயிருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஓஹோ, சரி, இப்போ என்னால ஒரு புது இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்க முடியுமா? நீங்க அதிர்ஷ்டசாலி ரஞ்சன். மோட்டார் இன்சூரன்ஸ் இல்லாம உங்களால வண்டியை ஓட்ட முடியாது. அது சட்டப்புறம்பானது. உங்களோட முந்தைய பாலிசி செல்லாததா இருந்தா உடனே நீங்க புது பாலிசி எடுக்கணும். நேரத்தை வீணாக்காம உங்க முகவரை சந்திச்சு பேசுங்க. மோட்டார் இன்சூரன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எளிதில் கிடைக்கக்கூடியது. உங்க வாகனத்துக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை திரும்ப பெறலாம். 3ஆம் தரப்பினுடைய உடைமைகளுக்கும் நீங்க காப்பீடு செய்யலாம். ரொம்ப நன்றி ரவி. என்னோட இன்சூரன்ஸை தொடர்ந்து புதுப்பிக்கிறதால எப்பவும் செல்லக்கூடியதா வச்சுக்கிறதுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதே சமயம் இந்த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியை பத்தியும் நான் யோசிக்கிறேன். நீங்க ஒரு வாகனத்தின் உரிமையாளராக இருந்தா வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்பு நீங்க மோட்டார் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கு எதிரான காப்பீடு செய்துள்ளீர்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். மோட்டார் வாகன சட்டப்படி தேர்ட் பார்ட்டி மோட்டார் இன்சூரன்ஸ் கட்டாயமான ஒன்றாகும்.